எல்லோருக்கும் வணக்கம். டேய் சூனாப்பானா, உன் உடம்புல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா அப்படின்ற மாதிரி திங்கட்கிழமை அன்னைக்கு உலகமே மிகப்பெரிய கிராஷ். ஜப்பான் நிக்கியெல்லாம் 4% காலி. ஆனால் நம்ம அன்னைக்கு ரம்ஜான் வந்து நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டுச்சு. ஓகே சூப்பர் அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கும் உலக பங்கு சந்தைகளில் பலதும் வந்து தலைகுப்புற கீழே விழுந்து கிடக்கு. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் என்பது பார்க்கும்பொழுது நிஃப்டி வெறும் 82 பாயிண்ட் தான் இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம உடம்புல எத்தனையோ மச்சம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த சமயத்தில் இது உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி மார்க்கெட் நல்லா மேல் நோக்கி ஏறி வந்தான். கடைசியில் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ இன்றைக்கி தப்பிச்சிட்டோம் தான், இருந்தாலும் மனசுக்கு பெருசாக சந்தோஷம் இல்லை. ஏன்னா நிஃப்டி என்பது 10 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கான். அதே மாதிரி நிஃப்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டு கீழிருந்து மேல் நோக்கி 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்தவன் இப்போ 2 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்கான். இவன் மறுபடி என்னைக்கு 23,600க்கு மேலே வர்றானோ அன்னைக்கு தான் இவன் நம்ம எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சிருப்பானோ அப்படின்னு நிறைய பேர் நாட்டில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தகவல். ட்ரம்ப்னுடைய ஆட்டத்தினால ஃபார்மா ரிலேட்டட் கம்பெனிஸ்லாம் பயங்கரமாக ஏறியிருக்கான். இதில் இந்த ஆரோ ஃபார்மா அப்படின்ற பங்கெல்லாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், இந்த 2025லேயே அவன் இவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன் வால்யூம் என்பது ரெஜிஸ்டர் பண்ணல. பட் இன்னைக்கு ட்ரம்ப் அவர்களுடைய செய்கையினால ஒரு மிகப்பெரிய ஒரு வால்யூம் அப்படின்றது பண்ணியிருக்கான். இனி இங்கிருந்து பெரிய அளவில் ஏற போகிறானா இல்லை பெரிய அளவில் தலை குப்புற விழுக போகிறானான்னு தெரில. ஃபார்மாவில் மிட் கேப் செக்டரில் பல்வேறு பங்குகள் இருக்கான். ஒரு உதாரணத்துக்கு முன்னணியாக இருக்கக்கூடிய ஆரோ ஃபார்மா, லூக்கின், ஆல்கெம், அபாட் இந்தியா, கிளாக்ஸோன்னு பல்வேறு பங்குகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எல்லாருமே இந்த மாதிரி என்ன பண்ண போகிறானுன்னு தெரியாமல் இருக்குது. பெருசாக ஏற போகிறானா இல்லை பெருசாக கீழே விழுக போகிறானா என்னங்கிறது தெரியாமல் இருக்குது. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் பெரிய அளவில் சரிந்து கிடந்த இந்த செக்டரை ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காரு. ஏதாவது ஒரு பக்கம் போங்கடா, ஏன்டா எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் ஒரு வேலையை பார்த்து விட்டாப்ல. ஸோ ஒன்றுமே புரியலைங்க நண்பர்களே. இந்த லூப்பின் அப்படின்ற ஒரு பங்கு, அவனு வந்து ஒரு சென்டர் பாயிண்டில் இருக்கான். மேலே அண்ணாந்து பார்த்தாலும் தூரமாக இருக்கான், கீழே குமிஞ்சு பார்த்தாலும் ரொம்பவுமே தூரமாக இருக்கான். ஆல்கம்னு ஒரு பங்கு, அவனு அதே மாதிரி மேலே அண்ணாந்து பார்த்தா 6,400, கீழே பார்த்தா 3,000ன்னு இருக்கான். ஸோ எந்த பங்குமே புரியல. கிளாக்ஸோலாம் நல்லா அருமையாக கீழேருந்து ரெக்கவரி ஆகி மேல் நோக்கி வந்த பங்கு. ஏப்பா இந்த நியூஸை நீ கீழே இருக்கும்போது விடக்கூடாதா? 1,800 ரூபா 2,000 ரூபா இருக்கும்போது இந்த நல்ல செய்தி வர விட்டுருந்தாக்க சில பேர் அண்ணாந்து பார்த்துருப்பாங்க, சரி தூரம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு இது நினச்சிருப்பாங்க, என்னத்தையாவது ஒன்று பண்ணியிருப்பாங்கன்னு வைங்க. பட் எனிவே ஒரு மிகப்பெரிய வால்யூம் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய ஃபார்மா கம்பெனிஸில் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல் பாருங்கள். நிறைய ஃபேமஸான பேங்க் பங்குகள் பெரிய அளவில் இறங்கி ஏறாமல் நீட்டி படுத்து கிடக்கிறான். அந்த பங்குகள்லையும் சில பங்குகளில் வால்யூம் என்பது இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். எதுக்காக இந்த வால்யூம் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்றது தெரியல. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த 2025ல் இவ்வளவு பெரிய வால்யூம் என்பது இது வரைக்கும் நடக்கல. இன்னைக்கு இவன் வந்து வால்யூம் என்பது நடந்திருக்கான். இவன்லாம் 100 ரூபாயிலிருந்து குப்புற விழுந்தவன் தான் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அதே மாதிரி ஃபெடரல் பேங்க் என்ற பங்குலையுமே இன்னைக்கு ஒரு மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேங்க் ஆஃப் இந்தியா, இவன்லாம் வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் உண்மையிலேயே மனசார இவனை பாராட்டுவாங்க. பரவாயில்ல, நீ 94 ரூபாய்க்கு கீழே குப்புறத்தான் கிடந்த, பட் இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏறி வந்தப்ப நீ ஓரளவுக்கு ஏறி வந்துட்ட, ரொம்ப நன்றி தம்பி அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு வால்யூம் ஓரளவுக்கு நல்லா நடந்த பங்குகளில் இந்த ஃபார்மாவும் சில பேங்க் ஷேர்களும் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. என் கண்ணு முன்னாடியே நிற்காதீங்க, எல்லாம் ஓடி போய் அடுத்த நாட்டுக்கே போயிருங்க அப்படின்ற மாதிரி சில பேர் கடுப்பாக இருப்பாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டாக்கா, எல்லாம் கடுப்பேற்றுறாங்க நண்பர்களே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்னா, நம்ம நாட்டில் வந்து சமீபத்திய வருடங்களில் மிக பாப்புலராக இருந்த பங்குகள்னு பார்க்கும்பொழுது ரயில்வே துறை, டிஃபென்ஸ் துறை அளவில்லாத லாபங்கள் அப்படின்றத அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ கடைசியில் பார்த்தோம்னாக்க டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட சில பங்குகள் கூட மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இங்கே பாருங்க, இந்த மாஸ்டாக் அப்படின்ற பங்கு, அவன்லாம் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி போன வருடங்களில் இருந்த பழைய ரேட்டே வந்து தொட்டுட்டான். ஆனால் ரயில்வே துறையில் முன்னணியில் இருக்கக்கூடிய பல்வேறு பங்குகள் கடுப்பு ஏத்துறார் மை லார்ட் அப்படின்ற மாதிரி குப்புறப்படுத்திருக்கான். என் பின்னாடி ஊசி, ஹெல்த் ஊசி ஏதாவது போட்டு என்னை மேலே ஏற்றி விடுங்க அப்படின்ற மாதிரி கீழே படுத்திருக்கு. ஐஆர்எஃப்சி மனசு எவ்வளவு கஷ்டப்படும் பாருங்க.
230 போய் எவனாவது ஒருத்தர் சிக்கியிருந்தான்னாக்கா 1 வருஷம் ஆச்சு, இன்னும் அதுக்கு விடை தெரியல. 129 சுற்றிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி ரயில்வே துறையில் டாப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு பங்கு ஆர்விஎன்எல், அவனும் குப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஐஆர்சிடிசி பங்கு அவன் அந்த காலத்துலேயும் குப்புறதான் படுத்திருந்தான், இடையில ஆண்டவனாக பார்த்து அவனை ஏற்றி விட்டாங்க. அப்புறம் என்னடானா மறுபடியும் கீழே வந்து விழுந்துட்டான். இந்த சமயத்தில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே துறைகளுக்கு அப்பப்போ ஆர்டர் கிடைக்குது அப்படின்ற செய்தி வருது. எவ்வளவு? 200 கோடி, 400 கோடி, 600 கோடின்னு ஏதோ பீச்சில் போயிட்டு சுண்டல் வாங்கி சாப்பிட்ற மாதிரி. ஆனால் இந்த மசடாக் போன்ற பல்வேறு டிஃபென்ஸ் துறை பங்குகளுக்கு 30,000 கோடி, 10,000 கோடி, 5,000 கோடின்னு கோடிக்கணக்கில் வியாபாரம். பீச்சில் போயிட்டு நல்லா ஒரு பெரிய வாழை மீனாக வாங்கி சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு அப்படி அள்ளி கிடைக்குது. இவங்களுக்கு சுண்டல் பொறிக்கடலை போலே வெறும் 500,000 கோடின்னு கிடைக்குது. இதனால தான் மிக முக்கியமாக இந்த துறை அப்படியே ஜம்ப் அடித்து ஓரளவுக்கு திரும்பி மேல் நோக்கி வந்திருக்கா. இந்த ரயில்வே துறை இன்னும் பாட்டு பாடிட்டு கோந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஏதாவது பெரிய அளவில் விளக்கு பூஜை போட்டு, ஓ கடல் மாதாவே எங்களுக்கு பொறிகடலை வேணாம், நல்லா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வஞ்சரம் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது எங்களை பார்த்து காப்பாற்றி விடு அப்படின்ற மாதிரி தான் இந்த ரயில்வே துறை பங்குகள் வச்சுருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. யார் சாமி இவன் வெறித்தனமாக ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பங்கு இருக்குது, ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடர்களுக்கு எந்த மாதிரியான பங்கு அவங்க சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இருக்காங்க. அதாவது வந்து யார் எந்த வகையாக ட்ரேட் பண்ணுறாங்க. சில பேர் பிரேக் அவுட் ட்ரேட் அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க, சில பேர் சப்போர்ட்டில் வந்து எடுத்து அவன் மேல் நோக்கி போவானா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற பங்கு வெறித்தனமாக ஆடிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ இது போன்ற பங்குகள்லாம் சில ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து பிரேக் அவுட் அப்படின்ற மாதிரி எடுக்காமல் ஏதாவது சப்போர்ட்டில் வந்து விழுந்ததுன்னா கோயிங் அகெயின்ஸ்ட் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சில ட்ரேடர் இருக்காங்க. அதெல்லாம் வெறும் 10% தான், மீதி 80% 90% எல்லாம் பிரேக் அவுட்டில் போய் எடுக்கக்கூடிய ஆட்களாக தான் ட்ரேடர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மீதி இருக்கக்கூடிய அந்த 10% இருக்கக்கூடிய ஆட்களுக்கு உண்டான ஒரு பேட்டர்னாக இந்த ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் சமீபத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருந்து உள்ளது. ஸோ சூஸ் பண்ணுங்க, ஒவ்வொருத்தரும் சூஸ் பண்ண எந்த மாதிரி பங்கு சூஸ் பண்ணணும். ஒரு முதலீட்டாளரா அவன் ப்ளூ சிப் கம்பெனியாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஓரளவுக்கு மேல் நோக்கி ஏறி வரக்கூடிய பங்காக முதலீட்டாளர்கள் சூஸ் பண்ணணும், ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபண்டமெண்டலி. இதே ஒரு ட்ரேடரா அவங்க பிரேக் அவுட் ட்ரேட் பண்ணுறாங்களா, இல்லை பிரேக் டவுன் பண்ணுறாங்களா, இல்லை இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் வரும்போது கரெக்டாக லோவில் வாங்கி ஹையில் விற்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்களா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தேவையான ஸ்டாக்குகளை சூஸ் பண்ணுறதா வின்னிங் ஃபார்முலா என்பது. நண்பர்களே, இந்த சமயத்தில் தெருவுக்காக எங்களை கொண்டு போறேன், எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போவேல் அப்படின்ற மாதிரி இந்த சைண்ட் ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் சோத்துலேயே அடி வாங்கியாச்சு, சேர்த்துலேயே அடி வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரி அந்த பங்கினுடைய விலையும் 2,200 ரூபாயில் இருந்தவன் கிட்டத்தட்ட 1,200 ரூபாயாக சரிஞ்சு வந்துட்டான். சரி, அவன் தான் அப்படி வந்துட்டான். அவனுடைய ரிசல்ட்டாவது எப்படி இருக்குது, குவார்டர்லி ரிசல்ட் என்பது பார்க்கும் பொழுது ப்ரீவியஸ் குவார்டர்லாம் நல்ல ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தவன் Q3 ரிசல்ட்டில் ரொம்ப மோசமாக தான் கொடுத்துருக்கான். ஸோ Q4 ரிசல்ட்லையாவது இவன் நம்மளை நல்லா காப்பாற்றுவானா, இல்லை நடு தெருவுக்கு கொண்டு போய் விட்டுருவானா அப்படின்ற மாதிரி அந்த முதலீட்டாளர்கள் ஒரு ஏக்கமாக ஒரு சோகமாக இந்த பங்கினுடைய Q4 எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையில் இடையில இவன் வேற அப்படின்ற மாதிரி அமெரிக்காவினுடைய growth வந்து மேபி தட்டுப்படுமா, டேரிஃப் அதிகமாக போடும்பொழுது உலக நாடுகள் என்ன சும்மா ஓசியில் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி 10% டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணால் அது அமெரிக்காவினுடைய கன்சியூமர் தான், யார் கடைசியாக அந்த ப்ராடக்டை கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்க தலையில் தான் போய் விழுகும். அப்போ அமெரிக்காவில் தான் இன்ஃப்ளேஷன் கூடும், அப்போ அமெரிக்காவில் தான் growth கம்மியாகும் என்பது போல் ஐடி பங்குல வேற துவச்சிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சம்மர் சீசனே முடிஞ்சிடும் போல. ப்ளூ ஸ்டார்னு ஒரு பங்கு, அந்த பங்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சரி சம்மர் சீசன் தானே, ஏதாவது நல்லா மேல் நோக்கி வேகமாக ஏறி வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ப்ளூ ஸ்டார் அப்படின்ற பங்கு ஏரியெல்லாம் வந்திருக்கான். சம்மர் சீசனில் மேபி இந்த பங்கு மேல் நோக்கி ஏறிடுமோன்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க போல். அதுக்கு தகுந்த மாதிரி இவன் ஏறி வந்திருந்தாலும் ரொம்ப மெதுவாக ஏறி வந்துக்கிட்டு இருக்கான். இன்னும் இவன் போக வேண்டிய தூரம் பழைய தூரம் போகிறதுக்குள்ளேயே சம்மர் சீசன் முடிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி அந்த முதலீட்டாளர்லாம் ஆண்டவனை பார்த்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக அவனை மேலே ஏற்றி விடுங்க ஆண்டவா அப்படின்ட்டு. நண்பர்களே, பல்வேறு ஃபார்மா கம்பெனிகள் இன்னைக்கு தான் பல்ல காட்டிட்டு ஏறிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அமெரிக்காவில் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு.
ஆனால் இந்த டிவிஸ் லேப் அப்படின்ற பங்கெல்லாம் முதல்ல இருந்தே பேரை காப்பாற்றியவன் தான். இவன்லாம் பார்த்தீங்களா உழுகவே இல்லை. எத்தனையோ ஃபார்மா கம்பெனிகள் கீழே சரிஞ்சு கிடக்கல, இந்த டிவிஸ் லேப்லாம் பெருசாக விழுகவே இல்லை. அப்போ இந்த பங்கை பார்த்து நிறைய பேர் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஃபார்மா கம்பெனியில் நிறைய பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சுல்ல, அப்போ நல்ல மகிழ்ச்சியாக நீ நல்லா மேலே வர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி எல்லாரும் இன்றைக்கி மேலே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த பங்கு கொஞ்சம் மேல் நோக்கி போயிட்டு க்ளோசிங் டைமில் நிறைய பேர் லாபத்தை புக் பண்ணி விட்டாங்க போல். பாவம் சரிஞ்சு கிடச்சிருக்கு. இப்போ தம்பி, இப்போ நீ என்னதான் சொல்ல வர்ற, எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இந்த நெஸ்லே இந்தியா ஷேர் வச்சுருக்கிறவங்கலாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேளுங்க, ஒரு மனுஷன் வந்து ஒரு நாள் தூங்கலாம், சரி ரொம்பவுமே கிறக்கமாக இருக்கு அப்படின்னா 2 நாள் தூங்கலாம், ஒரு மாதமாவா தூங்குவாங்க அப்படின்ற மாதிரி பல ஸ்டாக்குகள் வந்து கண்டபடி மேலும் கீழும் ஏறி இறங்கி கூடியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கம்பெனி 5 மாதமாக ஒரு முட்டுச்சந்துக்குள்ளே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கா. என்னதான் ஏன் எங்களை இப்போ புலம்ப விடுற, இப்போ என்னதான் நீ சொல்ல வர்ற அப்படின்ற மாதிரி இந்த பங்கை வச்சிருக்கிறவங்க மேலே உடச்சி மேலே வருமா இல்லை கீழே உடச்சி கீழே வருமா, இதுக்கு ஒரு முடிவே தெரியாமல் 5 மாதமாக எங்களை புலம்பு விட்டுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் ஆண்டவனாக பார்த்து இவனையெல்லாம் மேல் நோக்கி உடச்சி விட்டதுனா தான் 5 மாதமாக சும்மா உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். இல்லைன்னா அட போங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்டில் வெக்ஸ் ஆகி போயிடுவாங்க பாவம் இந்த நெஸ்லே இந்தியா அப்படின்ற பங்கை வச்சுருக்கிறவங்க. உங்கள் மூஞ்சை பார்த்தாலே தெரியுது, முயல் பிடிக்கிற மூஞ்சியை பார்த்தா தெரியாதா அப்படின்ற மாதிரி இந்த ஆரோ ஃபார்மா அப்படின்ற பங்கை ரொம்ப மோசமாக பேசி அதை கரெக்டாக தலைமையிலே கொட்டப்பட்டு கடந்த 6 நாட்களுக்கு முன்னாடி கரெக்டாக ஷார்ப்பாக 21 days மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு கீழே இறக்கி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ட்ரம்ப்பினுடைய ஆதரவுனால ஒரு மாதிரி அதை கிராஸ் ஓவர் பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சி செஞ்சான், பட் இருந்தாலும் முடியல. ஸோ ஆரோ ஃபார்மா அப்படின்ற பங்கில் ட்ரம்ப் மறுபடியும் ஏதாவது அவருடைய பேச்சு பல்ட்டி அடிப்பாரா இல்லை என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியல. ஆக மொத்தம் இன்னொரு 4 வருஷத்துக்கு ஃபார்மா பங்குகளை பெரிய அளவில் வால்டிலிட்டியாக வச்சுருக்க போகிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் இப்போதைக்கு வருது. ஸோ ஆரோ ஃபார்முமே இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான தருணமாக கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. சரிங்க நண்பர்களே, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி நல்லா மேல் நோக்கி ஏறி வந்த நிஃப்டி அப்புறம் அதை கீழே இறக்கி விட்டுட்டாங்க, இது உனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி. எது எப்படியோ மறுபடியும் எப்போ 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டும் அப்படின்னு பல்வேறு நண்பர்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.